வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரியலூர் மாவட்டம் புதுவேட்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் நந்தினி. இவருக்கும் பெரியசாமி என்பவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன் உடல்நலமின்றி பெரியசாமி இறந்தார். அதனால் குழந்தைகள் ஓரளவுக்கு வளர்ந்ததும் வேலைக்கு செல்ல முடிவெடுத்த நந்தினிக்கு பெரம்பலூரில் உள்ள பிரபல ஸ்வீட் ஸ்டாலில் சமீபத்தில் வேலை கிடைத்தது. பெரம்பலூரில் பாரதிதாசன் 4வது குறுக்கு தெருவில் வசிக்கும் புவனேந்திரன் என்பவருக்கு சொந்தமான மாடியில் ஒரு சிறிய ரூமை வாடகைக்கு பிடித்து தங்கி வேலைக்கு சென்று வந்துள்ளார். 2 குழந்தைகளையும் மாமியார் வீட்டில் விட்டிருந்தார். கணவன் இறந்த பிறகு அரியலூரில் வசிக்கும் மாமா மகன் பச்சமுத்துவுக்கும் நந்தினிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. நந்தினி பெரம்பலூரிலேயே வீடு பிடித்து தங்கியதால் பச்சமுத்துவுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பச்சமுத்து அடிக்கடி பெரம்பலூர் சென்று நந்தினியுடன் தங்கி உல்லாசமாக இருப்பது வழக்கம். வழக்கம் போல் நேற்றிரவும் பெரம்பலூருக்கு சென்று நந்தினியுடன் தங்கினார். மது குடித்துவிட்டு நந்தினியுடன் உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது நந்தினிக்கு ஒரு கால் வந்தது. போனை எடுத்த நந்தினி பேசிக்கொண்டே மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். பச்சைமுத்து படிக்கட்டு அருகில் நின்று ஒட்டு கேட்டுள்ளார். நந்தினிக்கு சுகுசுவென பேசியதால் ஆத்திரமடைந்து யாருடன் பேசுகிறாய் என பச்சைமுத்து கேட்டுள்ளார். அதனால் போனை நந்தினி கட் செய்து விட்டார். யாரிடம் பேசினேன் என்றும் சொல்லவில்லை. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரவு நீண்ட நேரம் நந்தினியும் பச்சைமுத்துவும் சண்டை போட்டுள்ளனர். பிறகு இருவரும் தூங்கிவிட்டனர். இன்று அதிகாலை எழுந்ததும் பெரம்பலூர் போலீஸ் நிலையத்திற்கு பச்சைமுத்து சென்றார். நந்தினியை கொலை செய்து விட்டதாக கூறி போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றனர். நந்தினி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். பச்சைமுத்துவிடம் விசாரணை நடத்தியபோது வெளிவந்த தகவல்கள் பின்வருமாறு. நந்தினியின் மாமன் மகன் என்பதால் திருமணத்துக்கு முன்பே பச்சைமுத்துவுடன் பழகி வந்தார். ஆனால் பெரியசாமியை நந்தினி திருமணம் செய்ததால் பழக்கம் கட்டானது. பெரியசாமி இறந்த பிறகு இருவரும் மீண்டும் பழக ஆரம்பித்தனர். உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். பெரம்பலூரில் வேலைக்கு சேர்ந்ததும் அடிக்கடி அங்கு சென்று தங்கியுள்ளார். அப்போது நந்தினியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டதாக நினைத்தார். வேலைக்கு சேர்ந்த பிறகு வேறு யாருடனோ நந்தினிக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் என பச்சைமுத்து சந்தேகப்பட்டுள்ளார். இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நந்தினிக்கு அடிக்கடி போன் வந்துள்ளது. போன் வரும் சமயத்தில் எல்லாம் தனியாக சென்று ரகசியமாக பேசுவதை வாடிக்கையாக நந்தினி வைத்துள்ளார். யார் என கேட்டாலும் சரியாக பதில் சொல்லாமல் மழுப்பியுள்ளார். இதனால் நந்தினியின் நடத்தையில் பச்சைமுத்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த ஆத்திரத்தில்தான் நேற்று நந்தினியை கத்தியால் கழுத்து நெஞ்சில் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது. நந்தினியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பச்சைமுத்துவிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. கணவன் இறந்த பிறகு ஏற்பட்ட திருமண பந்தத்தை தாண்டிய உறவால் இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தந்தையை இழந்த 2 சின்ன குழந்தைகள் இப்போது தாயையும் பறிகொடுத்துவிட்டு ஆதரவற்று நிற்கின்றனர்.